வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிட நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சனி நேர்கதி பயணம் கும்பராசியில், சூரியன் விருச்சிக ராசியில் நவம்பர் 16 முதல் டிசம்பர் 15 வரைக்கும் சூரியனுக்கு நாளில் அர்த்தாஷ்டம சனியாக எப்படியெல்லாம் இயங்குறாருங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம். 12 லக்னத்திற்கான பதிவுகள் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். இந்த பதிவு விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு இப்போ நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் 30 நாட்களில் நம்மளுடைய லக்னத்துக்கு சூரியன் வர்றார். அந்த சூரியன் விருச்சிக மாதத்தில், அதாவது விருச்சிக ராசியில் இருக்கிறத தான் விருச்சிக மாதம்னு சொல்கிறோம். அது அந்த 30 நாட்களில் 3 நட்சத்திரத்தில் பயணிப்பார். குரு, சனி, புதன். இதே விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசியில் நம்ம லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கார், 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. இப்போ இதெல்லாமே சனி நட்சத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒன்றுபடுது. இப்போ நவம்பர் 19 டிசம்பர் 2 வரைக்கும் சூரியன் சனி நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போ அந்த டைமில் ராகு, சூரியன், செவ்வாய் இந்த மூணுமே சனியின் மூலமாக, சனியினுடைய அடித்தளத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம், செயல்படுறாங்கன்னு அர்த்தம். சனியின் பலனை இவங்கெல்லாம் தரப்போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ சனி நமக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கா 4ஆம் இடத்துல. அப்போ என்ன பண்ணும்? சூரியனுடைய செயல்பாடு, நம்ம சிந்தனை, அப்பா மகன் உறவு. இப்போ ஒரு இன்சார்ஜாக இருப்போம் ஒரு ஃபேக்ட்ரியில், நம்ம பொறுப்பில் நம்ம டைரக்ட் பண்ணி அந்த வேலைகளையெல்லாம் நம்ம தலைமை ஏற்று நடத்துவோம். அப்போ நம்ம பேசுகிற பேச்சு, நம்ம எடுக்கிற முடிவுகள், நம்ம மைண்டில் ஓடுற திங்கிங்கு இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அந்த தாட்டு செயல்பாட்டுக்கு வராது. என்னென்ன திட்டங்கள் போட்டு வச்சுருக்கோமோ அதெல்லாம் அப்ஸ்ட்ராக்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த முயற்சிக்கு தடை அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ நம்ம என்னென்னா ஒரு அதிருப்தி மனப்பான்மையை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி இல்லையா? அதனால் என்ன பண்ணலாம், அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, ஒரு ஸ்மூத்தாகவே சூழல் ஒத்துக்கு வராது. அதனால் ஏதோ ஒன்று இயக்கிக்கிட்டே இருப்போம், சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் ரிசல்ட்டு கிடைக்காம ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் சந்தோஷம், அவன் மனசில் இருக்கிற சந்தோஷம், ஒரு உறவுகளோட கூடி கழிக்கலான்ற ஒரு எண்ணம், ஒரு ரிலாக்ஸேஷன், என்ஜாய்மெண்ட்டு, ஒரு கலைகளினுடைய ஈடுபாடு, நமக்குன்னு ஒரு தனி டேலண்ட்டு எதுலையாவது ஒன்று ஈடுபாடு இருக்கும், ஒரு ஹாபியாக இருக்கும், தனித்தன்மை இருக்கும். நமக்குன்னு ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டோடு செய்யக்கூடிய ஒரு தனித்தன்மை இருக்கும். அந்த மாதிரி காரியங்களெல்லாம் இப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது அதனால் நமக்கு ஒரு இன்பம் கிடைக்காது. இன்பத்துக்கு பதிலாக அது தடை செய்யப்பட்டு துன்பத்தை கொடுக்குது. அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா, தனித்தன்மை, அகம் சார்ந்த பண்புகள்னு சொல்லணும். நம்முடைய ஒரு மூளை மற்றும் நம்முடைய மனம் சார்ந்த விஷயங்களுக்கு தடையாக இருக்குது. அதே போல் தான் பூர்வீகம், அதே போல் வெளிநாடு சார்ந்த ஒரு தொடர்புகள், நம்முடைய பழக்க வழக்கத்தில் ஏற்பட்ட நட்பு, ஒரு ரொம்ப பிரியமாக பழகக்கூடிய ஒரு அஃபேரு, இது எல்லாமே 9ஆம் இடம். அதே மாதிரி 2ஆம் திருமணம் அல்லது 2வது மனைவி அல்லது கணவன், இது மாதிரி விஷயங்களுக்கும் இந்த ஒரு மாதத்துக்கு பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்ல வரேன். பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் இப்போ தலையிடக்கூடாது. ஏன்னா இந்த நாளில் இருக்கிற சனி இந்த 3 பாவங்களுக்குமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் ரியாக்டிவை கொடுத்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்ல வரேன். அப்போ அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ரியாக்ட் பண்ணும்போது நாம் அந்த முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்துக்கணும். மேக்சிமம் 1 மாதம். அதில் மெயினாக 19ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரைக்கும் உள்ள 13 நாட்கள் தான். அப்போ சூரியன் சனி நட்சத்திரத்தில், மற்ற 2 கிரகங்களும் ராகுவும் செவ்வாயுமே சனி நட்சத்திரத்தில், இந்த 3 சேர்ந்து இயங்கிறதுனால அந்த 13 நாள் அதிகபட்சமாக எடுத்துக்கலாம். மற்ற நாட்கள் கொஞ்சம் கலப்பு பலன்களாக நடக்கும், மிக்சடு எஃபெக்ட்ஸ்.
பட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டில் வேலை பார்க்குறோம். அங்கே வந்து என்ன பொறுப்புகளில் வேணால் நம்ம வேலை பார்க்கலாம். அந்த பொறுப்புகளில் வந்து பிரச்சனை ஏற்படாது. ஆனால் நான் தனியாக ஏதாவது ஒப்பீனியன் நான் கிரியேட் பண்ணுறேன், நான் வந்து சஜஷன் பண்ணுறத மற்றவங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த விஷயத்தை இப்போ செயல்படுத்தாதீங்க, அவ்வளோதான். ஊரோட ஒத்துப்போ அப்படின்றதுனால அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒத்து போயிட்டோம்னா போதும், வேறு ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. அப்போ மணி, ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங், லேபர் ஒர்க்கு, இது எல்லாத்துக்கும் ஒன்றும் தொந்தரவு இல்லை. சனி நம்மளை என்ன செய்ய சொல்லுது அப்படின்னா, பொறுமையாக செஞ்சு அதை வந்து இது பண்ணும்போது எக்ஸ்பெக்ட் பண்ண வேணான்னு சொல்லுது. அதாவது ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து ரொட்டீனாக செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு நம்ம மனசு நினைக்கும், ஆனால் சூழல் அமையாது. அதுபோக நமக்கு சந்தோஷம் கிடைக்குதான்னு பார்த்தா சந்தோஷம் இல்லாமையே இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரே சலிப்பு, இருக்கிற வேலையே அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், அரைச்சமாகவே அரைச்சிட்ருக்குறோங்கிற மாதிரி. உறவுகளும் அப்படி. உறவுகள் விஷயத்துலேயும் என்னென்னா, ஒரு சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஒருத்தரை ஒருத்தர் உணர்வு பூர்வமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையில் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு அங்கே வழி இருக்காது. மாறாக எதையாவது ஆர்வத்தோடு பேச போனால் அதில் அதிருப்தியும் ஒரு அப்செட் மைண்டும் ஏற்பட்டும். இப்போ குழந்தைகள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். எங்கேயாவது டைமுக்கு வராமல் சுற்றிட்டு வர்றது, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுக்கு ஏதாவது படிப்பிலேயோ ஹெல்த்லேயோ ப்ராப்ளம் ஆகிறது, இதனால் நமக்கு மனசு சஞ்சலப்படுறது. இந்த விஷயங்கள் பெற்றோர்கள் இருந்தாலும் அப்படித்தான். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸு அல்லது பொருள் நஷ்டங்கள், அது சார்ந்து நம்மளும் சேர்ந்து அதில் கவலைப்படுறது. அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனிங்கிறது நம்ம செய்கிற வேலையை கெடுக்கிறது இல்லை, நம்முடைய தொழில் ஸ்தானத்தை கெடுக்கிறது இல்லை, ஆனால் வளர்க்குறது இல்லை, இருக்கிறத மெயின்டைன் பண்ணும். ஆனால் அதே நேரத்தில் புதிய எண்ணங்கள், புதிய சிந்தனைகள், புதிய உறவுகள், இது எல்லாத்துலேயுமே லாக் பண்ணி விடுது. அதனால் வந்து ஒரு திருப்தியற்ற நிலையை ஏற்படுத்தி நம்மளை வந்து அதை வெறுக்க சொல்லுது. அப்போ அந்த காரியங்கள் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, அந்த மாதிரி ஒரு ஆர்வம் வந்தால், நமக்கு எண்ணங்கள் இருந்தால், நமக்கு இன்வால்வ்மெண்ட்டு பண்ணாமல் பார்த்துக்கணும். அந்த விஷயத்துக்கு ஈடுபடக்கூடாது. அகம் சார்ந்த விஷயம். இப்போ ஒரு ட்ரிப்பே போகிறோம், கோயிலுக்கு போயிட்டு வர்றோம், அல்லது ஒரு ஜேர்னி, ரிலாக்ஸேஷன் ஜேர்னியாக பிக்னிக்காக போயிட்டு வர்றோம், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு டிஃபெக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த முயற்சி நம்ம எவ்வளோ தூரம் எடுக்கிறோமோ அவ்வளோ தூரம் ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. இல்லைன்னா அப்படி மீறி அமைஞ்சு போனோம்னா அதில் திருப்தியை கொடுக்காது, ஏதாவது ஒரு பேட் எஃபெக்டை கொடுத்துட்ரும். அப்போ 12 பாவங்கள் இருக்குது. நம்ம லக்னத்துக்கு எந்த பாவம் என்ன தன்மையை வச்சுருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும். இப்போ இத்தனை சொன்னோம், இத்தனை விஷயங்களும் யாருக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 கிரகங்களுடைய திசா புத்தி அந்தர சூட்சமங்கள் நடக்கிறவங்களுக்கு தான் அதை பார்க்கணும். அந்த திசா புத்தி அந்தர சூட்சமாக இந்த 3 கிரகங்கள் சம்மந்தப்படாத திசை நடக்குது, புத்தி நடக்குது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால் நமக்கு ஒரு பலன் சொல்கிறோம், ஒரு காமனாக சொல்கிறோம்னா அந்த பாவங்கள் எப்படி இயங்குது, எந்த பாவங்களால் நமக்கு என்ன நிகழ்வுகள் நடக்குது, அப்போ அது திசா புத்தி அது ஏதாவது எதிர்மறையாக செய்யுமா அப்படின்ற ஒரு தெளிவு ஏற்படுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட பதிவுகளை நம்ம போடுறோம். அதனால் அடிப்படையில் நமக்கு ஒரே விஷயம் அப்படிங்கிறது தான் இருந்தாலும் அதை வந்து உள்ளூர்ந்து பார்க்கணும். நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் 360 டிகிரிக்கும் உள்ளுக்குள்ளே 249 புள்ளிகள் இருக்குது. அப்போ அந்த 249 புள்ளிகள் மூலமாக நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கு நமக்கு விதி. அந்த புள்ளிகளினுடைய விதி கொடுப்பனையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த கோச்சாரம், திசாபுத்தி, நம்ம ஈடுபாடு, நம்ம கேட்குற கேள்வி, நமக்கு எந்த விஷயத்தில் பதில் வேணும்,
சும்மா ஒரு வேலைன்னு சொன்னால் அது செட் ஆகாது. இந்த வேலை, இந்த தன்மையுடைய வேலை, அது அகம் சார்ந்த வேலையா, புறம் சார்ந்த வேலையா, பணம் சார்ந்த வேலையான்னு பல பிரிவுகள் இருக்குது. அப்படியெல்லாம் எடுத்து பார்த்து இப்போ இந்த மாடர்ன் அஸ்ட்ராலஜியை நீங்கள் புரிஞ்சு வழி நடத்துங்கள்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.